சொல்லுங்க வில்பி. என்னது வில்பியா? அது வுட்பியா தான் வில்பின்னு பாசிட்டிவா சொன்னேன் பிகாஸ் கன்ஃபார்ம் கல்யாணம்ல. டவுட் தான். என்னடி லவர் மாதிரி பேசுற? நீ இப்படி மொக்க போட்டுட்டு இருந்தா கன்ஃபார்ம் டவுட் தான் சொல்ல வந்தேன். சாரிமா, கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அதான் குறைச்சிக்கிறேன். நீ சொல்லு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு நம்ம வெளியில போலாமா? ஐயோ ஆஃபீஸ் இருக்கே, மேனேஜர் திட்டுவாரு. பரவாயில்ல, டீம் ஹெட் பார்த்துப்பாங்க. டீம் ஹெட்டா? அது வேஸ்ட். டேய், நான் தான்டா உன் டீம் ஹெட். ஏய் சாரி, நார்மல் ஆஃபீஸ் மேட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டேன். சரி ஓகே, நாளைக்கு சிக் லீவ் போட்டுரு, நானும் போட்டுறேன், வெளியில போலாம். ஓகேவா? அப்படி லீவ் போட்டு போற அளவுக்கு என்னமா பெரிய டே? உன் ஹெட்டுக்கு பர்த்டே. அது மே 1 தானே? டேய் சாம், உன்னை கொன்று வேண்டாம். நான் என்ன சொன்னேன்? அது ஹெட்னாலே எப்பவுமே அவர் தான் ஞாபகத்துக்கு வராரா? அதான். சரி சொல்லு, எங்க போலாம்? ஏதோ ஒன்று. எங்க போறோம்? இல்லைன்னா எங்க நான் பிளான் பண்ணுவா? வேணாம், நான் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன், அங்க போலாம். சூப்பர், சென்ட் பண்ணி பாக்குறேன். தோ வெயிட். இதுவா? டேய் சாம். சொல்லு ரம்யா. ரம்யாவா? அது யாரு? அது தெரியாம வாய்க்குளறி. இங்கதான் போறோமாமா? நான் என் பர்த்டேவை எனக்கு பிடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணதே இல்லை தெரியுமா? நான் சென்னை வந்ததுல இருந்தே இந்த கடைக்கு போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்ப நீ வேற கூட இருக்கியா? அதான் நம்ம போற ஃபர்ஸ்ட் டேட் இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சரி, நான் கேட்க மறந்துட்டேன். நீ இங்க போயிருக்கியா? நானா? என்ன ரம்யா சொல்ல போற? சாம், எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா விட்ரி, ஆரம்பிக்காரனுக்கு அப்புறம் சேர வேலை கஷ்டம் தெரிஞ்சு சேர ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. சாம் வேணாம் ப்ளீஸ், திரும்ப இப்படி காரணமே இல்லாம மட்டும் எக்ஸாம்பிள் தராது. இவ்வளவு நாள் காரணம் அந்த நானே உனக்கு கரெக்டா இல்ல. இப்ப நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் மட்டும் உனக்கு காரணத்தோட இருக்குமா? டேய் நிறுத்துறா, கடுப்பா இருக்கு. எல்லாத்தையும் ஃபன்னா எடுத்துட்டு அதுல இருந்து ஒண்ணு பேசுற. இதுல ஈகோ வேற. இல்ல சாம், எனக்கு இது. நீ சொல்லாத, நான் சொல்றேன். ஏன்? நான் தானே ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணேன். பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன். டேய் இதுலயும் மாடா ஈகோ புடிச்சிட்டு இருப்ப. எனக்கு ஈகோ இருக்குப்பா, உனக்கு இல்ல. அப்ப நான் சொல்லிக்கிறேன், விடு. அதெல்லாம் முடியாது, நான் தான் பண்ணுவேன். உனக்கும் தான் ஈகோ இருக்கு, அதை நான் புரிஞ்சுக்கல. விட்ரே, என்ன மாதிரி நீ அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்ப நினைச்சது ஏன் தப்பு தான். அதான்டா நானும் சொல்றேன். லெட்ஸ் பிரேக்கப். நான் தான் சொன்னேன். டேய் ஏய் போடி, பிரேக்கப் பண்ணதுக்குலாம் ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் கூட்டி வந்திருக்கா. எல்லாம் நம்ம ஜிவிஎம் சொல்லணும். டேய் நில்றா. எங்க போ சாம்? போடி. டேய் இங்க வா. பில்லா? எஸ் மேம். அவர் கொடுக்கலையா? இல்ல மேம், நீங்க தான் கொடுக்கணும். டேய் சாம். டேய் ஏதா சொல்றா, அமைதியா இருக்க. நானும் போனதில்லம்மா, போனதில்ல. அப்போ உனக்கும் அங்க ஃபர்ஸ்ட் டைமா? சூப்பர், நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ப்ரோ நீங்களா? ஏய் நீயாடா, வேலை கிடைச்சிச்சா? எங்க ப்ரோ, நிறைய இன்டர்வியூ போறேன், எங்கேயும் டிகிரியை மதிக்கவே மாட்டாங்க. சைட்ல என்ன கோர்ஸ் பண்ண வேண்டியதானே? கோர்ஸ் அது ஏன் ப்ரோ? யோ, இப்போலாம் எக்ஸ்ட்ராவா ஸ்கில் இருந்தால் தான் அட்வான்டேஜ். நீ ஏன் என்ட்ரி ஆப்பில் கோர்ஸ் பண்ணக்கூடாது? என்ட்ரி ஆப்னா என்ன? என்ட்ரி ஆப்பில் கோடிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், குவான்டிட்டி சர்வேயிங், மாண்டசரி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், எஸ்ஏபின்னு இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு. என்ன கோர்ஸ் வேணுமோ நம்மளே சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ப்ரோ எல்லாம் அதிகமாக இருக்கு போகுது ப்ரோ. அதெல்லாம் எல்லா கோர்ஸ்க்கும் 40% ஆஃபர் இருக்கு. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் 40% ஆஃபர் இருக்கு. பட் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் தான். ஓகே ப்ரோ, இப்போயே ஜாயின் பண்ணுறேன். 2025ல் ஒரு எம்ப்ளாயாக சுற்றுறேன். பாய். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்களும் கிளிக் பண்ணி இப்போவே என்ட்ரி ஆப்பில் கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதே இடத்துக்கு திருப்பி போனால் ட்ராமாவாகுமோ? என்ன நடக்குது பார்த்துப்போ. வண்டியா அப்பலாம். ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உன் பர்த்டே, நான் இன்னும் விஷ் பண்ணல, அதானே? டேய் இப்படி ஓப்பன் ஆவா கேப்பா? நம்மளுக்குள்ள என்னடி ஒளிவு மறைவு? ஆமா. சரி ஓகேவா? அவ்வளோதானா? தன்யா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் இல்லை, ஆனால் நான் பண்ணுற விஷயம் உனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே? நல்லா பேசுகிற மேன் நீ. உட்கார். போகலாம். சாம், என்னடா ஆச்சு? ஒன்னிலே. ஆமா, உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி மேப்பே பார்க்காம கரெக்டா வந்த? அது மசில் மெமரி. அத அப்படியே கரெக்டா வந்துட்டேன். மசில் மெமரினா பண்ணி பழகுனது தானே அர்த்தம். அத்தனை தடவை எக்ஸ் கூட இங்க வந்தா மசில் பழகாதா என்ன? அது இல்லம்மா, நேத்து நீங்க வரணும்னு மேப் அனுப்பிச்சல, அதை பார்த்து அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அது போட்டோ மெமரிடா. இங்கேயும் இன்டர்வியூ क्वेश्चन தானா?
சரி சும்மா உள்ள வா. அவட சமாளிச்சிட்டோம். அதே இடம் அதே ஞாபகம். ரம்யா நான் சொல்றது ஒழுங்கா கேளு. இல்ல என்னால முடியாது. அப்பா ஃப்ரெண்ட் ஆகலாம். என்னடி பேசுற நீ? பிரேக் நான் பண்ணி தாளிக்கிறேன். நீ விட்டுற நீ என்ன சாவடிக்காத. நான் பண்ணா ஒரு கெட்ட வேலை செஞ்சுக்கோ போடி. போடி. ஒரு நிமிஷம் சாம் நில்றா பேசிட்டு போடா இங்க. என்னாச்சு? ஒண்ணிலே இங்க ஏதோ நல்லா இருக்கும்னு சொன்னாங்களே. சிங்கப்பூர் கறியும் கோசி ரேஸும். யா அதேதான். அது எப்படி உனக்கு தெரியும்? அதுவா அது நீங்க வரணும் சொன்னியா? அப்ப நான் எதாச்சும் இன்ஸ்டாகிராம் பார்த்தனா அப்போ ஒருத்தர் எதாச்சும் இங்க வந்து சாப்பிட்டு சூப்பரா போட்டுருந்தாரு. அது அப்படி ஒன்று சொல்லட்டுமா? சோ ஸ்வீட் ஆஃப் யூ சாம். ஸ்வீட் தான். அண்ணா ஹாய் மேம். ஹாய். ஹாய் சார். சார் நீங்க நான் தான். இல்ல சார் நீங்க. அட நான் தான்பா. நீ என்ன பண்ற? ஒரு ஃபேமஸ் டிஷ் கொடுப்பீங்களே. கொடுப்பீங்களே அதை எடுத்துட்டு வா போ. 2 பிளேட் போ சுட பண்ணி எடுத்துட்டு வா போ. இவர உனக்கு தெரியுமா? அது நம்ம ஏரியா கிரிக்கெட் ஆட வருவான். இங்க இருந்து பழவேற்காடுக்கா வரா? ஐயோ அது அவன் ஃபாஸ்ட் பவுலரா? அதான் ரொம்ப தூரத்துல இருந்து வேகமா ஓடி வருவான். என்னடா பேசிட்டு இருக்க? தன்யா என்ன நீ இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்க? பதில் சொல்றது ஈஸி, கேள்வி கேட்கறது துன்பம். போடி. நீ டீம் லீடர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. சரி சாரி சில் ஆகு. ஓகேவா? சரி சாம் சொல்லு, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம்? அது எப்படி தன்யா இங்கே சொல்றது? சாம் அது இல்லடி, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. யோசிக்கணும், பிளான் பண்ணணும். இன்ஃபேக்ட் பிஸ்னஸ் ஐடியா கூட இருக்கு. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஈவன் இந்த வேலையை கூட அதனால தான் இவ்வளோ வேகமாக ஜாயின் பண்ணேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லடா. நீ வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பாரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். வேணாம் தன்யா, இப்போ சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் ஏன்டா இதை சொன்னோம் அப்படின்ற மாதிரி நீ ஃபீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. ப்ரூவ் மீ ராங் தென். எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்க? இப்போ வந்து ப்ரான் கேட்குற நீ? டி மரமெண்டல். மரமெண்டலா? அது மரமெண்டல தண்டோண்டா. நான் அப்படி ஃபீல் பண்ற சினாரியோ வருதுன்னே வச்சுக்கோங்க. நான் அப்படி ஃபீல் பண்றது தப்புன்னு புரிய வை. அதுக்காக ஒர்க் பண்ணு, அவ்வளவுதான். ஓ அப்படி சொல்றியா? நீ கொஞ்சம் 2x சொல்லிட்டியா? அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரி. உன்னை வச்சுக்கிட்டு இல்ல கட்டிக்கிட்டு. What a place of extraordinary memories. ஐயோ மேனேஜர். ஃபுட்டே வரல, அதுக்குள்ள மேனேஜரை கூப்பிடுற? ஏய் அதுக்கு என்ன லிங்க் இருக்கு? நானும் பண்ணியிருக்கேன். ஊர்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி ஃபுட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, சர்வர் சக்தி மேனேஜரை கூப்பிட்டு கலவரம் பண்ணி காசு கொடுக்காம ஓடிடுவேன். அதானே? உங்ககிட்ட வேற என்னப்பா கேட்க போறேன்? இன்னும் எவ்வளவு நாள் நான் அதே நினைச்சிட்டு இருப்பீங்க? அட அல்ப நம்ம மேனேஜர் நம்ம இதுல வந்திருக்காரு. இங்க வந்து சாப்பிடுறதே அதுக்கு தானப்பா. அவரே இப்ப வந்திருக்காரு. கூப்பிட்டு கேளு. அடிச்சு கீழ வா. என்னதான் எல்லாருமே மாறி போனாலும் எல்லாமே மாறி போறது இல்ல. ரொம்ப பசிக்குதோ? கரெக்ட். எப்படியும் இந்த ஹோட்டலோட ஃபுட்டோட டேஸ்ட்டும் மாறி போகிற வரைக்கும் நான் இங்கே தான் வருவேன். அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். அது மட்டும் நடக்கவே கூடாதுன்னு தான் சர்வர்லேருந்து செஃப் வரைக்கும் யாரையுமே மாற்றாமல் வச்சுருக்கோம். நான் போய் ஆர்டர் சொல்லிட்டு வந்துடுறேன். ஆனால் பாருங்களேன், நம்ம ஹோட்டலுக்கு யாராவது ஒரு தடவை வந்துட்டா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ கூட ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்தாருங்க. எங்கே சாரை காணும்? அப்படிதான்ப்பா எல்லாரும் காணாமல் போவாங்க. என்ன இன்ஸ்டாவில் வர ஃபேக் ஐடி மாதிரி நீயா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு ரிப்ளை வராமல் நீயா ஏதாவது பேசிகிட்டு இருக்க? போய் ஆர்டர் எடுத்துட்டு வாப்பா, மூடு ஸ்பாயில் பண்ணாரு. சரிண்ணே நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே வர்றது இதுதான் கடைசி. என்னடா இது டீம்மேட்டுக்கு வந்து சோதனை? டெசிக்னேஷன் ரொம்ப முக்கியம் பாரு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நீ மேலே சொன்னதை வச்சு பார்க்கும்போது உன் கூட ஒரு நல்ல சிக்கனமான லைஃப் வாழ்ந்தனால ஷுவர் ஷாட்டாக தெரியுது. தேங்க்யூ. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை மதர். தாய் போல பிள்ளை, சூப்பர். இன்னும் எவ்வளோ நேரம்டா இப்படியே இருக்கிறது? என்கிட்ட கேட்ட என்ன பண்றது? ஏன் இப்ப கத்துற? உனக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? இங்க வந்தாலே பிரச்சனை தான். இங்க வந்தாலே அப்படின்னா அப்ப ஆல்ரெடி இங்க வந்திருக்கியா? அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு. உங்க ஃபுட் ரெடி. கீழேயே சர்வ் பண்ணட்டுமா இல்ல மேல வரீங்களா? மேலேயே வரும். பெட்டர் ஆப்ஷன். போறேன். தன்யா மாட்டிக்கிட்டோம் சார். சாம் சார். ஐயோ என்ன பண்றீங்க இங்க? சார் தனியா அவங்க பர்ஸை மறந்து விட்டு போயிட்டாங்க சார். அதை எடுத்துட்டு போலாம் தான். ஓ அப்ப முன்னாடியே இங்க வந்துட்டீங்களா? அது இங்க இல்ல சார். இங்க வராம எப்படி இங்கேயே பர்ஸை விட்டுட்டு போக முடியும்? அது அவங்க வீட்டுல மறந்து வச்சிட்டாங்க சார். அது எடுத்துட்டு போற வழியில அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு. வாட் அ ஹெல்பிங் டெண்டன்சி. சம்மந்தமே இல்லாம பேசி சமாளிஃபிகேஷன் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. போன எபிசோட்லயே அதான் பண்ணீங்க. உண்மையை சொல்லுங்க சார். எங்களை விடுங்க, நீங்க சிக் லீவ் தான போட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க? சிக்குதான், லைட்டா சிக்குதான். இப்பதான் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி, சால்ட் அண்ட் பெப்பர் கம்மின்னாங்க. அதான் சூப் குடிக்கலான்னு வந்தேன். டேபிள் 9க்கு பிரியாணி ரெடி.
அது வெள்ளிக்கிழமை வெறும் சூப் மட்டும் குடிச்சா முருகனுக்கு ஆகாதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதான் சைடிஷுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். சார் உங்கள் சமாளிஃபிகேஷன் ஸ்கில் கூட கொஞ்சம் கம்மி தான் போலியே. ஆமாம், நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் உண்மையை பேசினேன். எப்படி நீங்கள் ஒரு பொய் சொன்னீங்க, நான் ஒரு பொய் சொன்னேன். பொய் சரியா போச்சுல்ல. நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லான்னு நீங்கள் தானே போன எபிசோடில் சொன்னீங்க. அப்படி என்ன சார் நல்ல விஷயம்? அது அவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. என்னோட எக்ஸ்ட்ராடினரி எக்ஸுக்கும் எனக்கும் இங்கே தான் பிரேக்கப் ஆச்சு. அதான் வருஷம் அவன் ஞாபகார்த்தமாக நாங்கள் ரெகுலராக வந்து சாப்பிட்ற டிஷ்ஷை இர்ரெகுலராக நான் வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஆக மொத்தம் எங்கள் கப்பலாக வந்தால் கண்டுட்டு தான் போவாங்க போலியே. உங்கள் சூப்பும் பிரியாணியும் ரெடி. நான் சொன்னல ரெகுலர் கஸ்டமரு, அது சார் தான். ஆமாம்மா, எனக்கு இவங்க ரெகுலர் தான். நம்ம கடை ராசி எப்படின்னு கப்பலாக தான் வருவாங்க. வரும்போது கப்பலாக தான் வருவாங்க. முறைக்கிறாளே. தனியா 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 ஒரு நிமிஷம். தனியா 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 எங்க போறீங்க? ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம். தனியா ஒரு நிமிஷம் இரு. தனியா சார் நீங்க எங்க போறீங்க? சார் இன்னொரு பிரேக்கப் ஸ்டோர்ல பாடி தாங்க சார், நான் போய் சமாளிக்கிறேன். தனியா ஐயோ போறாளே. தனியா தனியா ஒரு நிமிஷம் சொல்றத கேளு. தனியா தனியா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. இப்போ என்ன சொல்ல போற? உன் பொய்க்கு ஒரு காரணம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண போற, அதானே? அது இல்லடி. அப்புறம் கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? உண்மையதான் சொல்ல. நீ அங்க ஆல்ரெடி போயிருக்கேன்னு. இப்ப அது சொல்றதுனால என்ன ஆக போகுது? எனக்கு அங்க தாண்டி பிரேக்கப் ஆச்சு. நானும் என் எக்ஸ் ரெகுலரா அந்த கடைக்கு தான் போவோம். நான் கடைசி அவளை அங்கதான் பார்த்தேன். எனக்கு அங்கதான் பிரேக்கப் ஆச்சு. ஏன் சொல்லல? எப்படி சொல்ற? பர்த்டே அதுமா ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லும் போது இந்த மாதிரி வந்து உண்மையை சொல்றியா? அப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி பண்ணது உனக்காக தாண்டி. பின்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா? இப்ப மட்டும் கண்டுபிடிக்கல பாரு. சாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே? இல்லையா? அப்போ பதில் சொல்றா. ஆமா, பண்ணிக்க போறோம். அப்ப நீ சொல்ற மாதிரி நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது தானே? ஆமா, இருக்கக்கூடாது. ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. சரி, நாளை பின்ன நான் உன்னை என் ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம வெளியில போகணும்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கோயேன். நீ நினைக்கிற மாதிரி நானும் நினைச்சா என்னால உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியாது. ஏன்? ஏன் எனக்கெல்லாம் எக்ஸ் இருக்கக்கூடாதா? என்னடி சொல்ற? என்னடா ஷாக் ஆகுற? இவ்வளோ நேரம் உன்னோட எக்ஸை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். இல்ல, அது பேசிக் மேல் இன்ஸ்டிங்க்ட். சாரி. அதான் சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி நானும் நினைச்சா என்னால உன்னை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக முடியுமா? சாம், 25 வருஷம் கழிச்சுதான் நீ என் லைஃப்குள்ள வந்த. நீதான் என் ஃபார்வர்ட்னு இப்பதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அது வரைக்கும் என்னோட லைஃப் என்னோட கண்ட்ரோல் இல்லையே. நிறைய மனிதர்கள், நிறைய சம்பவங்கள், இதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே நான் உன்கிட்ட வரணும். அதுக்காக நான் பாஸ்ல நடந்த எந்த இடத்துக்குமே நான் போக கூடாதுன்னு நினைச்சேனா அடுத்த நாள் என்னால காலையில எந்திரிச்சு கூட உட்கார முடியாது. நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அது நம்ம மனசுக்குள்ள ஆழமா வச்சுட்டு அதே இடத்துக்கு போய் ஹாப்பியான ஜாலியான மொமெண்ட்ஸை புதுசா உருவாக்குறது தான். பிகாஸ் இங்க யாருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைமா இருக்கோன்றது முக்கியம் இல்லை, யாருக்கு நம்ம லாஸ்ட் வரைக்கும் இருக்கோன்றது தான் முக்கியம். புரியுதா? சரி, போலாமா? நான் சொன்னல என் பர்த்டே விஷ். ஹாப்பி பர்த்டே வில் பி.